நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷ நேர நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஜாசோட்டி மூலியமாக உங்களுடைய வீடுகளுக்கு கடந்து இல்லங்கள் கடந்து வந்து அவருடைய வார்த்தையினால் உங்களோடு பேசும்படியாய் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நல்ல ஒரு வார்த்தையினால் உங்களை நிரப்புவார் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடிட்டு ஆண்டுடைய வார்த்தைகளை கடன் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே. எல்லாம் தெரிந்த பாடல், நல்ல ஒரு மனம் என்னோடு சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். அதை பாட பாட சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும், எல்லா கட்டுகளும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களையும் தேவன் முறியடித்து போடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து பாடுங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை. ஆமே. உந்தன் சிறகுகளின் நீழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நீழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கெல்லாம் சேர்ந்து, ஆராதனை உமக்கே. ஆமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலகீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலகீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. அவரை பார்த்து, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆமே, ஆராதனை உமக்கே. அவரை பார்த்து அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரும் ஆராதனை உமக்கே. அவரை பார்த்து நல்ல கரங்களை உயர்த்தி பாடி துதிக்கும் பொழுது எல்லா கட்டுகள் உடைக்கப்படும்படியாய் ஆராதனை உமக்கே. ஆமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி வர மகிமைப்படுத்துவோமா? நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கு மாத்திரம் தான் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் சொல்லுகிற பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் நல்ல கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தின் மத்தியிலையும் பலவீனத்தின் மத்தியிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். அவரை பார்த்து நான் உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார், நன்மையானதை செய்கிறவராய் இருக்கிறார், எழுந்து போன கிருபைகளை தேவன் திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பாடல். எந்த பலகீன நேரங்கள்ல என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, இயேசுவே என் பலனானீங்கன்னு சொல்லி விதமாய் பாட்டுக்காரன் பாடுகிறாரு. அதாவது அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளால் தேவன் உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோடு கூட அவர் என்ன செய்கிறார்னு சொல்லி உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் இன்னும் நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்க, அவரை நம்புங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அதாவது போன வாரம் பேசின வார்த்தையில இருந்து இன்றைக்கு நான் எடுத்து பேசலான்னு ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அதாவது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் தான் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதில் பாருங்களேன், இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது ஒரு மனுஷனை வாழ்த்துகிறது, நிறைய பேர் என்ன செய்ய வாழ்த்துவாங்க. வாழ்த்துன உடனே அந்த வாழ்த்துதல் சத்தத்தை கேட்டு நம்மளே என்ன செஞ்சிருந்தோம், மெய் மறந்து போகிறோம், மெய் மறந்து போகிறோம். ஒரு நாள் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் என் மகன் செல்லில் ஒரு ப்ரோக்ராமை காட்டினான். அதை பார்த்தோன்னே சிரிப்பு தாங்க முடியல. சபைக்கு ஒரு மனுஷன் கீபோர்டு வாங்கி கொடுத்துருக்கிறாரு, மைக் செட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே வாங்கி கொடுத்த உடனே எல்லாத்துலேயும் அவருடைய பேர், எல்லா இதுலேயும் அவருடைய பேர், எங்கே சுற்றி பார்த்தாலும் அவர் பேராத்தான் இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாஸ்டர் முதுகுலையும் அவர் பேர் எழுதி வச்சிருந்தது. அதாவது பேரு புகழை என்ன செய்யறாங்க, விரும்புகிறவர்களாக இருக்கிறாங்க. சபையில் செய்யும் போது அதை வசனம் சொல்லுது, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா எல்லா காரியத்திலையும் என்ன செய்யறாங்க, நமக்கு பேர் வரணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, விரும்புறாங்க. இதுல பாருங்க, இந்த சகோதரி என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நாள் ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை நீங்கள் கேளுங்க. ஒரு நாள் ஒரு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ரொம்ப நாளாக ஒரு மனுஷன் என்ன செஞ்சாராம், தவம் இருந்தாராம். ரொம்ப வருஷமாக தவம் இருந்தாராம். தவம் இருக்கும்போது இவன் எதுக்கடா தவம் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த வழியில் கடவுள் என்ன செஞ்சார், இறங்கி வந்தாராம். நீ எதுக்குப்பா இப்படி தவம் இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்னு சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு ஒரு வர வேணும்னு சொல்லி கேட்டானாம். வர வேணும்னு சொல்லி கேட்ட உடனே சரி என்ன வரம்ப வேணும்னு சொல்லி சொல்லும்போது, நான் யாரெல்லாம் தொடுறனோ, அதாவது செத்தவங்க யாரெல்லாம் இறந்து போனாங்களோ, இறந்தவங்கள நான் தொடுதவங்களாம் தொடும்போது அவங்க என்ன செய்யணும், உயிரோடு வரணும்னு சொல்லி செத்தவங்களை உயிரோடு எழுப்புற வரம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டானா. அப்போது அந்த கடவுள் சொன்னாராம், இல்லைடா அது உனக்கு அந்த வரம் உனக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் அந்த வரம் கிடைச்சதுன்னா உனக்கு ரொம்ப கஷ்டமாக மாறிடும், அதனால என்ன செய்யாத, அந்த வரம் உனக்கு வேண்டான்னு சொல்லி சொன்னாராம். இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி சொன்னாராம். சொன்ன உடனே சரி
போராடி பார்த்தாங்க. கடவுள் சொல்றாரு இது வேண்டான்னு சொல்றாரு. இவனுக்கு என்ன இல்லை, எனக்கு எப்படியாவது அதான் வேணும்னு சொன்ன உடனே சரி எடுத்துக்க, அதில் வர்ற பிரச்சனை நீ தான் சமாளிக்க போகிற, போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அந்த வரத்தை கொடுத்துட்டாராம். கொடுத்த உடனே இவனுக்கு வரம் கிடைச்சவன சந்தோஷம் தாங்க முடியலை. இவன் ஊருக்குள்ள போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஆள் இறந்து தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது அவங்க மேலே கையை வைக்கிறான். அவன் எந்திரிச்சு நடந்து ஓடுறான். நமக்கு கடவுள் வரம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த என்ன செஞ்சிருக்கான், எழுப்பியிருக்கிறான். எழுப்பின உடனே அவனுக்கு என்ன தாங்க முடியல, நமக்கு இன்னும் பேர் வரணும்னு சொல்லிட்டு, கிடைச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் பேர் வரணும்னு சொல்லிட்டு சரி காட்டு பகுதியில் போவான்னு சொல்லிட்டு அவன் காட்டு பகுதிக்கு போனானோ. காட்டு பகுதியில் போன உடனே கிடைச்ச கொடுக்கப்பட்ட வரத்தை எங்கே பயன்படுத்தணும்னு சொல்லி நிறைய பேருக்கு என்ன செய்யல தெரியாது. இவன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, அந்த காட்டு பகுதியில் போய் நமக்கு வரம் கொடுத்துருக்கிறார்லான்னு சொல்லிட்டு நம்ம மனுஷனை எழுப்பணும்னு சொல்லி தான் பேர் வந்திருக்குது. விலங்குகளையே உயிரோடு எழுப்பிட்டாருன்னு சொல்லி சரித்திரத்தில் நம்ம பேர் வரணும்னு சொல்லி இவன் என்ன செஞ்சானா காட்டு பகுதியில் உள்ள போனானா. காட்டு பகுதியில் உள்ள போய் அப்படி உள்ள போய் சுற்றி பார்த்தானா. சுற்றி பார்த்த உடனே அங்கே பார்த்தா ஒரு சிங்கம் செத்து கிடந்துதான். அது ரொம்ப நாளாக செத்து கிடந்தது. இவனுக்கு என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. நம்ம பேர் எங்கே வரணும், சரித்திரத்தில் வரணும்னு சொல்லிட்டு போய் என்ன செஞ்சான், சிங்கத்தை போய் தொட்டுட்டான். தொட்ட உடனே எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்ச உடனே அது என்ன செய்யும், சிங்கத்தை தொட்டான். தொட்ட உடனே அது உயிரோடு எந்திரிச்சு இவனை கொன்னே போட்டுருச்சுது. அப்போ வரத்தை, அதாவது எல்லாம் பேர் புகழ், வரம் கிடைச்ச உடனே பேர் புகழ் வரும். அதில் ரொம்ப என்ன செய்யக்கூடாது, ரொம்ப என்ன பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுதுன்னு சொல்லி தெரியாத நிலைமையில பண்ணிக்கிட்டு கடைசியில் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதை விட நமக்கு கொடுக்கப்பட்ட வரத்தில் சரியாக இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் தேவன் அதிசயத்தை செய்கிறவராக இருக்கிறார். அதை பாருங்களேன், அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிந்திக்கணும். ஒரு வரத்தை தேவன் கொடுத்தாருன்னா அது என்ன செய்யணும்னு சொல்லி சிந்திக்கணும். சிந்தனை எல்லா காரியத்திலும் ஒவ்வொரு காரியத்திலையும் சிந்திக்கணும். நீங்கள் செய்கிற காரியத்தை ஒவ்வொரு காரியத்தை சிந்தித்து நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தில் பாருங்க, தேவதூதன் அவளை நோக்கி மரியாதை பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ சிந்தித்து கொண்டு இருக்கிறா. அடுத்த வார்த்தை சிந்திக்கும் போதே என்ன சொல்ல, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. போன வாரம் இதை நான் பேசினேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே தான் என்ன செய்கிறேன், அதே இதில் தான் என்ன செய்கிறேன் பேசுகிறேன். அப்போ வாழ்த்தல் எப்படிப்பட்டதோ என்று என்ன செய்யறா சிந்தித்து கொண்டிருந்தா, அதை போல இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 19 அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். எதுக்கு யோசனையா இருந்தான், எதுக்கு யோசனையா இருந்தான்? ஒரு கன்னி மாதிரி, அவ ஒரு கன்னியா இருக்கிறா. இவனுக்கு யோசேப்புக்கு பேசி வச்சிருந்தது. பேசி வச்சிருக்கும் பொழுது இவ ஆண்டவர் அதாவது சுமக்கிற ஒரு தாயாக என்ன செய்யறா மாறுகிறா. மாறும் பொழுது அவ கர்ப்பவதி. அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவங்க கூடி வரைக்கு மேலே திருமணம் ஆகிறதுக்கு முன்னாலே பேசிதான் வச்சிருக்குது. அவன் என்ன செய்யறா, பரிசுத்தாவினால் கர்ப்பவதி ஆகிறா. இவன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமே அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்க, மறுபடியும் எதுக்கு சிந்திக்கிறான், அவ எப்படிப்பட்டதா இருக்குமோன்னு சொல்லி சிந்திச்சா இவன் என்ன செய்யறான், தள்ளி விடணும்னு சொல்லிட்டு சிந்திக்கிறான். அப்போ அவளோடையும் ஆவியானவர் தான் பேசினாரு. மறுபடியும் இந்த மனுஷனோட என்ன செய்யறாரு, ஆவியானவர் பேசுகிறார். அதை பாருங்களேன். இப்படி சிந்தித்து கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொற்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது.
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயருடைய, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்ல என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கிற பாவிகளை, பாவத்தை நீக்கி ரட்சிக்கும்படியாய் ஒரு மனுஷகுமாரன் என்ன செய்றாரு, அந்த மரியாளுடைய வயிற்றில் பிறக்கிறாரு. ஹல்லேலூயா. அதில் சொல்லப்படுங்க, அவன் சிந்தித்து கொண்டு இருக்கிறான். அவன் எந்த காரியத்தில், நீங்கள் எந்த காரியத்தை குறித்து சிந்திக்கிறீங்களோ, சிந்திக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நீங்கள் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் மாறணும், அநேகரை நேசிக்கிறவர்களாய் மாறணும். எங்கனாலும் பேர் புகழ் வரணும்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. பேர் புகழை கொடுக்குற கர்த்தர். நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வந்து பலனளிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அந்தரங்கத்தில் நீங்கள் செஞ்சு வரீங்க, வலது கை கொடுக்குற இடது கைக்கு தெரியாத நிலைமையில இருந்து பாருங்க. எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், போன வாரம் சொன்னாங்கிற எனக்கு ஞாபகம் இல்லை, தளம் போட்டிருக்கோம். போன வருஷம் சபை சந்திப்பு என்ன செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ அந்த சபை சந்திப்புக்கு வந்திருந்தவங்க, அந்த சபை சந்திப்புக்கு வந்திருந்த சகோதரி யாருன்னு தெரில, அவங்க வந்து பார்த்துட்டு தரையை பார்த்துட்டு தரை பிஞ்சிருந்ததை பார்த்து, இந்த சபை இல்லை, அந்த ரெட்டைகுளம் சபை தரைக்காக நான் என்ன செய்கிறேன், ஒரு 10,000 கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இந்த வருஷத்தில் தளம்பூட தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது எந்த காரியத்தை குறித்து ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கிறோமோ அதை என்ன செய்கிறவர், கொடுக்கிறவராக இருக்கிறார். யாருக்கிட்டே போய் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி அங்கே கேட்கறதே இல்லை. ஆண்டவர் யார் மூலியமா கொண்டு வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த சபை கர்த்தருடைய சபை, அதை கட்டி கொடுக்கறதுக்கு அவரால் முடியும். ஹல்லேலூயா. அதை போல நீங்க எதை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில எதை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க? நீங்க சிந்திக்கிறத, நீங்க எந்த காரியத்தை குறித்து சிந்திச்சுட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதனானவன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. அதில் ஏன்னா ஆண்டவர் இவ சிந்திக்கிறவன் என்ன செய்றான், தள்ளிவிடணும்னு சொல்லி சிந்திக்கிறான். இவன் என்ன சொல்லுறா, இந்த வாழ்த்தில் எப்படிப்பட்டதோ என்று சிந்திக்கிறா. ஹல்லேலூயா. 2 பேர்ட்டையும் ஆவியானவர் பேசுகிறாரு. அந்த பிள்ளை பிறக்கும் அளவு வரைக்கும் அந்த ரகசியமாக என்ன செஞ்சிட்டாங்க, வைத்து கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. ரகசியமாக வச்சுருந்தாங்க அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் எல்லா கருத்து. ஏன்னா ஆவியானவருடைய நடத்தலின்படி, ஆவியானவருடைய சித்தத்தின்படி ஆணுடைய சமூகத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லா காரியத்தையும் அர்ப்பணித்து அவங்க வந்தாங்க. மகிமையாய் தேவன் என்ன செஞ்சாங்க, அந்த குடும்பத்தில் பிறந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இயேசு பிறக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் நினைச்சு உங்களுக்கு தரணும். ஏன்னா அந்த நாட்களில் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்யுங்க, உங்களை அர்ப்பணிங்க. எல்லா மேட்டியுமே எடுத்து போடுங்க. நல்ல கஷ்டப்பட்டவங்களை என்ன செய்யுங்க, கஷ்டப்பட்டவங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். யாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஏன்னா நல்ல உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்தல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் பேசினார். நீங்க சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களோடு தேவதூதன் பேசணும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. எதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு பிரச்சனை குறித்து இந்த பிரச்சனை மாறாதான்னு சொல்லி இவங்க சிந்தித்து கொண்டிருக்கலாம். அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. எந்தெந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஏசப்பா எனக்கு உதவி செய்யணும் ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். நீங்க அப்படி செய்யுங்க ராஜா. முழுவதும் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எந்த கிரைகளும் எந்த கட்டுகளும் இந்த பிள்ளைகளை தொடாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்துல நீங்க பிறக்கணும் ஆண்டவரே. உம்முடைய பிறப்பு அதிசயம் ஆண்டவரே. அதிசயமான காரியத்தை செய்யுங்க ராஜா. உம்முடைய பிறப்பு சந்தோஷம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த நற்செய்தியை உண்டாக்குகிற ஒரு சமாதானத்தை நீர் வைங்க ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு எல்லா ஒரு சந்தோஷம், ஒரு நற்செய்தி இந்த குடும்பத்தில் பிறக்கணும் ஆண்டவரே. நீங்கள் பிறக்கணும்ப்பா. நீங்கள் பிறந்தீங்கன்னா அந்த குடும்பம் செழிக்கும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பேர் பேர் ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க. இந்த ஜாஸ்வா டிவி மூலியமாக நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. கொடுத்த கரத்தை 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உயர்த்துங்கப்பா. ஏசப்பா, இன்னும் யாரெல்லாம் அந்த இடத்துல வந்து பேசணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, உடைய வார்த்தையை பேச நினைக்கிறாங்களோ, அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல பயன்படுத்துங்க ராஜா. ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, உடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் பேசி எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. அதற்கான நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மீத நேரத்தை நீங்கள் பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபிச்சு கொள்ளுங்க. வருகிற டிசம்பர் 25ஆம் தேதி எங்களுடைய சபையில் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் காலைல 10 மணிக்கு ஆரம்பித்து 12:30 என்ன செஞ்சிடும் முடிஞ்சவங்க வாங்க. முடிஞ்சவங்க ஒரு அன்பின் விருந்து என்ன வச்சிருக்கிறோம். அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.